வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோகனட் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கோகனட் பிஸ்னஸ் அப்படிங்கிறியே சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 வீடியோஸ் கோகனட் பற்றி நான் போட்டிருக்கேன். கோகனட் பிஸ்னஸ் பற்றி நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாகவும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நண்பா உரிக்காத தேங்காயில் நிறையா நமக்கு லாபம் கிடைக்குமா, இல்லை உரித்த தேங்காயில் நிறைய லாபம் கிடைக்குமா, எது வாங்கலாம், ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு 2-3 வருமானம் போது ஒரே தொழிலேருந்து கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது நம்ம சூஸ் பண்ணுற தொழில் அதுக்கு 2-3 வருமானம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம எதையாவது ஒன்று நார்மலாக இருக்கிற ஒரு இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் 2-3 வருமானம் வரல, ஒன்றை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ உரிச்சி தேங்காவுக்கும் உரிக்காத தேங்காவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, உரிச்சி தேங்காய் வச்சு நீங்கள் தேங்காய் விற்க மட்டும்தான் முடியும். இதே உரிக்காத தேங்காயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொப்பரை போடலாம், பட் இது ரெண்டை தவிர வேறு எதுவும் நீங்கள் அதில் பண்ண முடியாது. இதே நீங்கள் உரிக்காத தேங்காய் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் கிலோ கணக்குலையும் கொடுக்குறாங்க, பார்த்திங்கன்னா பீஸ் கணக்குலையும் கொடுக்குறாங்க. பட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெயிட் கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உரிக்காத தேங்காயே பார்த்திங்க அப்படின்னாலும் வெயிட் கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுது. அதனால் இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. உங்கள் ஏரியாவில் விசாரித்து பாருங்கள், என்ன ரேட்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த உரிக்காத தேங்காயில் கிடைக்கிற நிறைய பெனிஃபிட் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஏற்று கூலி இறக்க கூலி ப்ளஸ்ஸு நாங்கள் இதில் போயிட்டு இறக்குறோம், அதாவது மரத்தில் ஏறி நாங்களே பறிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா கூலி எல்லாமே நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏற்றுறது பிடிக்கிறது எல்லாமே நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காய் வாங்கிட்டோம், அந்த காயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பட்டையை உரிக்கணும். ஸோ பட்டையை உரிக்கிறதுக்கு ஆள் வச்சும் உரிக்கலாம், நாமளே கூட உரிக்கலாம். நாமளே உரித்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100-200 காய் உரிக்கணும். ஸோ 100-200 காய் உரிக்கணும் அப்படிங்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 காயாவது உரிப்பாங்க, குறைஞ்சபட்சம். ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 காய் 200 காய் உரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே அதையும் மீறி போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 காய் நம்மளால் உரிக்க முடியும். ஆனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க பட்டுன்னு காய் உரித்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அதை நேர்லேயே கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் 500 காய்ங்கிறது நார்மலாக உரிக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு கணக்கு தான். ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா 500 காய்க்கு மேலேயே கூட உரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை பொறுத்து உரிக்கிறாங்க. சரி, நம்ம அந்த உரிக்காத காயை நம்ம வாங்கும்போது அந்த பட்டையை உரித்து நம்ம ஒரு பக்கம் ஓரமாக போட்டுறோம். ஸோ அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்குது. அதுக்கப்புறம் காயை நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ காய் தனியாக இருக்குது, பட்டை தனியாக இருக்குது. அந்த பட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பட்டையிலேருந்து நாரை நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த நார்லேருந்து நமக்கு வருமானம் வரும். அந்த நார் எதுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கயிறு திரிக்கிறதுக்கு பயன்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிலோ கணக்கில் தான் வாங்குவாங்க. அது ரொம்பலாம் அதிகமாக நமக்கு கிடைக்காது, அதாவது ரொம்ப அதிகமான லாபம்லாம் அதில் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஒரு அமௌண்ட்டை நம்ம அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டை அந்த உரித்து நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொட்டுது பார்த்திங்களா தூள். அந்த தூள் பார்த்திங்க அப்படின்னா கிராம் கணக்கில் விற்கிறாங்க. ஸோ அதை பேக்கெட் பண்ணி அதையும் கிராம் கணக்கில் விற்கிறாங்க. ஏன்னா ஒரு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் உரம் அது இந்த மணி பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த வீட்டில் செடி கொடியெல்லாம் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணு கூட சேர்த்து அந்த இதையும் கலந்து போட்டுருவாங்க. கலந்து போடும்போது ஒரு மிக அற்புதமான ஆர்கானிக் உரம் செடிகளுக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிராம கணக்கில் அதை விற்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/4 கிலோவே பார்த்திங்கன்னா 80 ரூபாயே நம்ம போயிட்டுருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா நார் எடுத்தாச்சு, தூளும் எடுத்தாச்சு. இதிலே பார்த்திங்கன்னா 2 விதமான இன்கம் நமக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அந்த பட்டை இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு மில்லுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கிழங்கு மில்லோ ஆயில் மில்லோ எதுக்கு ஹோட்டலோ எதுக்கு வேணாலும் அதை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பட்டைக்குன்னு ஒரு கணக்கு போட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அதுவும் கிலோ கணக்குலேயே எடுக்கிறாங்க. எல்லாம் மொத்த பட்டையை பார்த்து ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு போட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 3வது இன்கம் உங்களுக்கு. அடுத்த 4வது இன்கம் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மெயின் இன்கம். என்னது, தேங்காவை நம்ம சேல் பண்ணணும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. விற்றாலும் லாபம், விற்கலினாலும் உங்களுக்கு லாபம். விற்றாதானே லாபம், அதே படுறா விற்கலினா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வித்துட்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னா வச்சுக்கோங்களேன், விற்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயந்தான்.
பட் இருந்தாலும் நம்ம அதை விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா விற்காத மீதி இருக்கிற காயை வந்து நமக்கு உடைச்சி கொப்பரைக்கு போட்டுடலாம். எவ்வளோ காய் இருந்தாலும் நமக்கு கொப்பரைக்கு போட்டுடலாம். இல்லை நான் வந்து உரித்து விற்கிறதுக்கெல்லாம் எனக்கு எந்த பிளானுமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே உடைச்சி நான் கொப்பரைக்கு தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உரித்து கொப்பரைக்கு போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து ஓடு தனியாக வந்துடும். ஸோ அந்த ஓடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பைசா 40 பைசாவே என்னமோ தான் இப்போத்த மார்க்கெட் வேல்யூ போயிட்டுருக்கு. இதுவும் வந்து ஏரியா வைஸ் விலை மாறுபடும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டுக்கும் நமக்கு பைசா கிடைக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடு வந்து கிட்டத்தட்ட 30 பைசா 40 பைசாவே என்னமோ வரும். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது இன்கம். 5வது இன்கம் மெயினான இன்கம் என்னது? கொப்பரை போட்டுருந்தீங்கன்னா அந்த கொப்பரை பருப்பில் கிடைக்கிற வெயிட் உங்களுக்கு அது வந்து ஒரு இன்கம். அப்படி இல்லையா நான் உடைச்சி கொப்பரைக்கெல்லாம் போடல, நான் தேங்காவையே நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இன்கம் தான் அதில். இதே நீங்கள் வந்து கொப்பரைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 விதமான இன்கம் இருக்கும். இதில் ஒரு 2 விதமான இன்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 3வது விதமான இன்கம்மை வந்து நீங்கள் உங்களோட கூலியை வச்சுக்கலாம். 4வது விதமான இன்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மேற்படி செலவுக்கு வச்சுக்கலாம். 5வது இன்கம் பார்த்திங்க அப்படின்னா கூலியும் போயிடுச்சு, உங்கள் மேற்படி செலவும் போயிடுச்சு, ஏற்று கூலி இருக்க கூலி டிரான்ஸ்போர்ட் செலவு அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரெண்ட்லேயே போயிடுச்சு. 5வதாக ஒரு இது வருது பார்த்திங்களா, அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பக்காவான சூப்பரான ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸ். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 5 விதமான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 5 விதமான இன்கம் கிடைக்கும். அதில் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 இன்கமில் 5 டைப் இன்கமில் 2 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்றுறீங்களா, இல்லை 3 ப்ராஃபிட்டாக மாற்றுறீங்களா, இல்லை 1 ப்ராஃபிட்டாக மாற்றுறீங்களா அப்படிங்கிறது உங்களோட திறமையில் தான் இருக்குது. சொல்லிட்டோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நானே சொல்லிடுறேன், இப்போ நானே உங்கள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா நான் மளிகை கடை வச்சதுக்கப்புறமே கூட பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழியும் பண்ணையை வச்சுருக்கும் போது இப்போ இடையில் என்னோடய ஃபேமிலி பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் கொப்பரைக்கும் முயற்சி பண்ணி எல்லா ஸ்டெப்பும் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு கோகனட் பிஸ்னஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ். ஏற்கனவே இதை பற்றி நான் 2-3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கொப்பரை பண்ணணும், இந்த கோகனட் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போய் எல்லா டீட்டெயிலுமே மறுபடியும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இது. ஏரியா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனோட விலை மாறுபடும். அதனால் தயவு செஞ்சு நான் விலையை வந்து இதில் எதுவுமே நான் சொல்லலை. ஒரு சில பொருட்கள் மட்டும் விலை சொல்லியிருக்கேன். அதனால் நான் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட திறமையை பொறுத்து தான் இதுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இதில். ஆனால் 5 விதமான இன்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரே பிஸ்னஸ்லேருந்து. கண்டிப்பாக பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டன் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து பட்டையிலே எனக்கு லாபம் கிடைக்கல, நார்லேயே எனக்கு லாபம் கிடைக்கல, தூள்லேயே எனக்கு ஒன்றும் கிடைக்கல, தூளை நான் யாருக்கிட்டே விற்பேன், பட்டையை நான் யாருக்கிட்டே விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிந்திச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வழியை தேடுறதுலையே, அதாவது யாருக்கிட்ட கொடுக்கணும் யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுலையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அதாவது மறந்துடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுலேயே உங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிரும். அதனால் நீங்கள் அதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிரும். மேபி ஆரம்பிக்காமல் போகிறத கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது அப்படின்னா கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 1000 காய் வாங்கி சாம்பிளுக்கு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை வச்சு இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எப்படி எந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். யாருக்கிட்டையும் ஐடியா கேட்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸு தான் எப்போவுமே வந்து நம்ம மேனுவலாக நம்ம ஃபீல்டில் இறங்கி பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இறங்கி பண்ணுங்கள். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இறங்கி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அமைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 100% கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான். ஆனால் நம்ம கரெக்டாக பண்ணுனா நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ இல்லை சந்தேகமோ எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காமல் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.